மழை குறித்த அண்மை செய்தி. கடலூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்திலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சென்னைக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாவேந்தர். பாவேந்தர், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வடகிழக்கு பருவமழையானது வலுப்பெற சூழல்ல 17, 18 தேதிகள்ல சென்னை உட்பட கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் என்னது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொடர்ச்சியாக நாளை பார்த்தீங்கன்னா நாளை ஆரஞ்சு அலர்ட் ஆனது 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் காரைக்கால் பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் வருகிற 17ஆம் தேதியிலிருந்து அதிக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததிலிருந்து தற்போது சென்னை உட்பட புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய சூழல் காண முடிகிறது. ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.